இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலும் உம்முடைய திருப்பாரில் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழருள்வீராகும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிந்த உம்மை மன்றாடுகின்றோம். வருகை பாடலுக்காக எழுந்திருப்போம்.
ஆண்டின் பாஸ்கா காலம் 6வது ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க நம் ஆலயத்தில் கூடியிருக்கும் இறை மக்களாகிய உங்களை புனித யாகப்பர் அன்பிய இறைமக்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தன் சீடர்களை விட்டு பிரியும் நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்த இயேசு அவர்களை திடப்படுத்தும் விதமாய் அவர்கள் பெறப்போகும் துணையாளரை பற்றி பேசுகிறார். தனது பிரிவுக்கு பிறகு தன் சீடர்கள் திக்கற்றவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதில் உறுதியாய் இருக்கிறார். இங்கு இயேசு கனிவு மிகுந்த பெற்றோரை போல் நண்பரை போல் தன் சீடர்களுக்கு இது போன்ற வாக்குறுதிகளை அளிக்கிறார். எனவே திக்கற்றவர்களாய் உங்களை விடமாட்டேன் என்று கூறும் இயேசுவை நம்பி நாம் நமது வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம். திசை புரியாமல் வழி தெரியாமல் கலங்கும் பலரை இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். இயேசுவின் அன்பு கட்டளையை நாம் முழு மனதோடு பின்பற்றுகின்ற போது துணையாளராம் தூய ஆவியார் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பக்தியுடன் பங்கேற்போம். இந்த திருப்பலியிலே வழிபாட்டு சிறப்பிக்கின்ற சென்ட் ஜேம்ஸ் அன்பியத்தார் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும், மேலும் திருப்பலியில் ஜான் ஹேம்லதா நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், சொடோனல்லஸனுடைய 8ஆம் ஆண்டு பிறந்தநாள் நினைவு கூர்ந்து நன்றியாகவும், தூயாவினுடைய கொடைகளுக்காகவும் இறையாசிர் வேண்டியும், சான்றோ பிறந்தநாள் நினைவு கூர்ந்து நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறையாசிர் வேண்டியும், ஜெனிஃபர் குடும்ப கருத்துக்களுக்காக நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், ஜீன் வாய்ஸ், லூசி வாய்ஸ் திருச்சிலுவைநாதருக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், எழில் பிரவீன் குடும்பத்தின் நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், ஜீன் போஸினுடைய 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் நினைவு கூர்ந்து நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், ஜோசப் பீட்டர் கிறிஸ்டி எலன் ஆரோக்கியமேரி ஆண்மடை பாற்றிக்காகவும், கிறிஸ்துமால் சிலுவை மாணிக்கம் அற்புதம் அருளப்பன் அற்புதராஜ் ஆண்மடை பாற்றிக்காகவும், ரிக்கட் வாய்ஸ் மெக்காய்ஸ் ராயன் மகராசி ஆண்மடை பாற்றிக்காகவும், ஆண்டனி கார்த்திக் ஆண்டனி ராஜ் சசிகுமார் ஆண்மடை பாற்றிக்காகவும், டிராணி ஆண்மடை பாற்றிக்காகவும், சண்டியாகு செல்லப்பருடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாள் நினைவு கொண்டு ஆண்மடை பாற்றிக்காகவும், ராஜ் தெரேசா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண் மக்களுக்காகவும், டேட் பிலோமினா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண் மக்களுக்காகவும் திருப்பலியை பொறுத்து ஜெபிக்கிறோம். இந்த கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நினைவு கொண்டவாறு திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரால் தீர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் நாளில் இன்றைய நாளுக்குரிய அருள் வாக்கு வாசனம் திருப்பாடலின் பல வசனத்தை தியானிக்கிறோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்பதே அவசனம். ஆகவே சொல்லுவோம், அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். சொல்லுங்க, அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மறுபடியும் சொல்லுவோம், அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கண்களை மூடுவோம். கடவுளை போற்றி ஆர்ப்பரிக்க அழைக்கின்றது கடவுளுடைய செய்தி. கடவுளை போற்ற இந்த திருப்பலியில் பங்கேற்கிற நாம் எனது மனநிலை என்ன? ஆன்ம பரிசோதனை செய்வோம். திருப்பலியில் பங்கேற்கிற நான் எனது மனநிலை என்ன? இப்போ என் மனசு நிம்மதியா இருக்கா? மகிழ்ச்சியோடு இருக்கிறேனா? குழப்பத்தோடு வந்திருக்கிறேனா? எத்தகைய மனநிலையோடு இந்த திருப்பலியில் நான் பங்கேற்கிறேன்? இன்று இந்த திருப்பலியில் எனது ஜெபம் என்ன? என்னுடைய ஜெபத்தில் இன்று நான் யாருக்காக ஜெபிக்கிறேன்? இவ்வாறு இன்றைய திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கிற வேளையில் கடவுள் அருளும் ஆசிரிய பதிலை வழிகாட்டுதலை அறிந்து கொள்ள அனுபவிக்க தடையா இருக்கிற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அனைத்துவோரே கடவுளை போற்றி ஆர்வரையுங்கள். இல்லாமல் இறைவா உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளும் நன்றி ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும்.
நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர் பிலிப்பு சமாரிய மக்களுக்கு நற்செய்தியை போதித்தபோது அவர்கள் கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டனர். ஆண்டவர் வல்லமைமிக்க அருள் அடையாங்களால் சமாரிய நகரமே மகிழ்ந்திருந்தது. சமாரிய நகர மக்களின் மனமாற்றத்தை கண்ட பேதுருவும் யோவானும் இணைந்து ஜெபித்து அவர்களுக்கு தூய ஆவியை பெற்றுத்தந்தார்கள். நாமும் தூய ஆவியின் மூலம் நிறை மகிழ்ச்சி காண இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமதிப்போம். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5-8 மற்றும் 14-17 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறினர். முடக்குவாத முற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை ஜெருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பேதுரு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ பண்புகளை வாழ்வாக்கி அவருக்கு சாட்சி பகிர்ந்திட நம்மை அழைக்கின்றார். இதனால் நாம் துன்புற நேர்ந்தாலும் தீமை செய்யாமல் நேரே உள்ளத்துடன் நற்செயல்கள் புரிவதே சிறந்தது. இதன் மூலம் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று வாழ முடியும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 15-18 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் அவர் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 15 21 வரை. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்களை மூடுவோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கண்களை மூடும். நீங்க மனசுல சொல்லிக்கிங்க, அமைதியா இருங்க. இறைவசனத்தையும் மனதிலே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இவற்றோடு உங்கள் மனதை தொட்ட வார்த்தை வசனத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரால் தீர்ந்து கொள்ளப்பட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவரின் நாள். அதுவும் பாஸ்கா காலத்தின் பின்புலத்தில் ஆண்டவர் வல்லமையோடு இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். உயிர்த்தெழச் செய்த இயேசுவை கடவுள் தொடர்ந்து அவர் எதையெல்லாம் வாக்குறுதிகளாக தந்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுகிறார், செயல்படுத்துகிறார், அனுபவிக்க செய்கிறார் என்பதை நாம் அனுபவிக்கின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே இயேசு உயிரோடு இருந்த பொழுது சொன்ன வாக்குறுதிகளாக இருக்கின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வோடு தொடர்புபடுத்தியவாறு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்னுடைய வாழ்வில் எவ்வாறு வல்லமையோடு செயல்படுகிறது, இதனால் எத்தகைய வல்லமை ஆற்றல் நான் பெறுகிறேன் என்கின்ற நேர்மறையான எண்ணத்தை உணர்த்துகின்ற நாள் இன்று. இந்த நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்திகளோடு இந்த வாரத்துக்கான விவிலிய நூட்களை பற்றிய பின்புலம் செய்திகள், இறைவாக்கினர் நூல்கள், அதுவும் பெரிய இறைவாக்கினர் மற்றும் சிறிய இறைவாக்கினர் என்று விவிலிய செய்திகளையும் தியானிக்கின்றோம். மீண்டுமாக நினைவுபடுத்துவது இது திருப்பலி. திருப்பலி என்ற உன்னதமான மேன்மிகு கடவுளின் செயலில் விவிலியம் சார்ந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அங்கு உரையாடல் நடைபெற வேண்டும். கேள்விகள் கேட்கணும், பதில் சொல்லணும். ஆனால் திருப்பலியின் மேன்மை உன்னதத்தை கருதி கேள்விகளையும் உங்களுடைய சார்பாகவே நானே அதற்றை கொண்டு வந்து அதே வேளையில் ஒரு சில பதில்களை தந்து, ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே என்றால் நீங்கள் என்னை சந்தித்து கேட்கலாம். திருப்பலியை தொடர்ந்து என்கின்ற இந்த செய்தியும் நினைவுபடுத்துகிறேன். முதல்ல இது திருப்பலி. திருப்பலிக்கான கடவுளுடைய செய்தி என்ன? இதன் பின்புலத்திலிருந்து நாம் இறைவாக்கின நூல்களுக்கு செல்வோம். முதல்ல அருள்வாக்கு வாசிப்பு வசனம். நம்ம மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகிறோம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு செய்தி பாடல் குழுவினருக்கு, திருப்பாடல்களை எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் மாற்றாதீர்கள். பாடல் என்னாலும் பரவாயில்ல, வாசிச்சிருங்க. இதுதான் என்னுடைய ஒரே ஒரு அழைப்பு. ஏனென்றால் இது கடவுளின் செய்தி. அதுவும் இறைவாக்கினரை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருப்பாடல்கள் என்பவை தனிப்பட்ட மனிதருக்குரியவை அல்ல, கடவுளின் பெயரால் தனிப்பட்ட மனிதர் சொல்லுகிற செய்தி அல்ல. ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை சொல்வதுதான் திருப்பாடல்கள். ஆனால் இது கடவுளின் வார்த்தை, இதை மட்டும் நீங்கள் மாற்றாதீர்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் கடவுளின் அருள் வாக்கு வாசிப்பு வசனம், அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இந்த இறை வசனத்தோடு நாம் இந்த பாஸ்கா காலத்தை சிந்திக்கின்ற பொழுது 2 செய்திகள். ஒன்று நேர்மறையாக நேரடியாக இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு, நம்பிக்கையாளர்கள், கடவுளின் மீது நம்பிக்கையாளர்கள், தங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்கள், நேர்மறையான மதிப்பீடுகளோடு வாழ்பவர்கள், இவர்கள் அனைவரையும் பொருத்தமாக இருக்கின்ற செய்தியானது கடவுளின் உயிர்த்தெழுதல். இயேசுவின் உயிர்த்தெழுதல் கடவுளின் மாபெரும் செயல். கடவுள் வல்லமையோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகின்ற செயல். ஆகவே அனைத்துலகோரே கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்களே, நல்லவற்றை செய்கின்றவர்களே, ஆகவே அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், கடவுள் வல்லமையோடு செயல்படுத்துகிறார் என்கின்ற அழைப்பு பொதுவானது. இப்போ இறை வார்த்தைகளை தியானிக்க முயற்சிப்போம்.
இன்றைக்கு முதல் வாசகத்தின் முதல் வெளிப்பாடு என்ன? முதல் செய்தி என்ன? திருத்தூதர்கள் அவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கிறார்கள், அல்லது துரத்தி அடைக்கப்படுகிறார்கள். சவுலுடைய வருகை, யோவான் அவருடைய நிகழ்வுகள், முடியப்பர், ஸ்தேவான் இவருடைய இறப்பு, இதன் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆகவே இவர்கள் சமாரியாவுக்கு செல்கிறார்கள். அது புறையினத்தார் பகுதி, யூதர்கள் அல்லாத பகுதி. இந்த சமாரியர்கள் தான் தொடக்க நூல் 5 நூட்களை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகவே இவரிடத்திலே சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஆகவே இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பு செய்யப்படுகின்ற பொழுது என்ன நடக்கின்றது? கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியானது திருத்தூதர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் யோவானும் மற்றும் திருத்தூதரான பேதுருவும் அவர்கள் சென்று நற்செய்தி அறிவிக்க தூய ஆவியானவரை அவர்கள் மீது கைகளை வைத்து மன்றாட தூய ஆவியானவர் பொழியப்படுகிறார். ஆகவே சமாரிய பகுதி அங்கு கடவுளின் மகிழ்ச்சிக்குரிய பகுதியாக, கடவுளின் செய்தி அனுபவிக்கின்ற பகுதியாக மாறுகிறது. இதுதான் முதல் வெளிப்பாடு. சமாரியர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். சமாரியர்கள் மீது கடவுளின் ஆவி பொழியப்படுகிறது. அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கிறார்கள். இவர்கள் யூதர்கள் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவர் மீதும் கடவுளுடைய ஆற்றல் பொழியப்படுகிறது, கடவுளுடைய தூய ஆவியானவர் பொழியப்படுகிறார் என்பது முதல் வாசகத்தின் முதல் வெளிப்பாடு. இரண்டாவது, சமாரியர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நற்செய்தி அறிவிப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது நீ கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவராக இருக்கிறாய் என்றால் அது என்ன? மற்றவர்களுக்கும் உனக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன என்று யாராவது கேட்கிறார்கள் என்றால் அதற்கு பதில் சொல்ல நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இது மிக முக்கியமான அழைப்பு, கடமை, கட்டளை என்கிறார் பேதுரு. நீ உன்னுடைய நம்பிக்கையை பற்றி யாராவது உன்னை கேள்வி கேட்டால் அவர்களுக்கு நீ பதில் சொல். எதற்காக நீ கிறிஸ்தவனாக இருக்கிறார்? கிறிஸ்து என்பவர் யார்? ஏன் அவர் கொல்லப்பட்டார்? அவர் எவ்வாறு மரித்தார்? அவரை எவ்வாறு கடவுள் உயிர்த்தெழச் செய்தார்? இதன் வழியாக அவர் வெளிப்படுத்துகின்ற செய்தி என்ன? உன்னுடைய வழிபாடும் வாழ்வும் எவ்வாறு மற்றவருடன் மாறுபடுகின்றது என்பதை சொல். என கிறிஸ்துவர்கள் ஒன்றாக கூடி வந்தார்கள், ஒன்றாக ஜெபித்தார்கள், ஒன்றாக இயேசுவின் திருவுடல் திரத்தத்திலே பங்கேற்றார்கள். ஆக அவருடைய வாழ்வு மற்றவருடன் மாறியது, அவருடைய மதிப்பீடுகள் மாறியன. அனைவரும் சமம் என்றார்கள். அனைவருக்கும் ஒரே ஆண்டவர், ஒரே ஆவியானவர், ஒரே நற்கருணை, ஒரே திருமுழுக்கு. ஆகவே அவரிடத்தில் ஆண்டவர் வல்லமையோடு செயல்படுகிறார் என்பதை நீ சொல். ஒருவேளை நீ தீமைகள், தவறுகள் செய்து துன்புறுவதை விட நல்லவற்றை செய்து துன்புறு. ஏனெனில் கிறிஸ்து தீயவர்களுக்காக, தீமையை செய்பவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களையும் சேர்த்து அவர்களையும் உள்ளடக்கியவாறே தன்னுடைய துன்பங்களை எல்லாருக்காக ஏற்றார். இயேசுனுடைய அந்த இறப்பு எல்லாருக்கும் வாழ்வளித்தது. ஒருவேளை நீ தீமை செய்பவர்களால் நீ துன்புற்றாலும் கூட உன்னால் மற்றவர்களுக்கும் வாழ்வு உண்டு, உனக்கும் வாழ்வு உண்டு, மேன்மை உண்டு என்பதை உணர்ந்து கொள்வாயாக என்கின்ற பேதுனுடைய அழைப்பு தான் இன்றைய நாளின் இரண்டாவது வெளிப்பாடு. நீ எதற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை நீ தெரிந்திருப்பதை அறிவிப்பு செய், பதில் கூறு என்பது இரண்டாவது வெளிப்பாடு. மூன்றாவது, நற்செய்தி நூல்ல இயேசு சொன்னதை மீண்டுமாக திருத்தூதர்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள். அனைவரும், அனைத்து நம்பிக்கையாளர்களும் இயேசு சொன்னது நினைவு கூறப்படுகிறது, நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர் என்னெல்லாம் சொன்னார்? அதிலே ஒன்று இன்றைய நற்செய்தி பகுதி. என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், என்னை அன்பு செய்கின்றவர்கள் என் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். என் கட்டளைகளை கடைபிடிக்கின்றவர்கள் என் மீது கொண்டிருக்கிற அன்பினை உறுதிப்படுத்துகிறார்கள் என்று இயேசுவின் அழைப்பு. ஆகவே கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருக்க மாட்டேன், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இது ரொம்ப முக்கியமான வசனம். இது ஆளுமைப்படுத்துகின்ற வசனம், ஒரு ஆறுதலையும் ஆற்றலையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருகின்ற வசனம். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். ரொம்ப முக்கியமானது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் சென்று உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். இது இன்னைக்கு பகுதிகள் எல்லாமே நம்மை ரொம்ப நம்பிக்கையை படுத்துகின்ற, நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கின்ற பகுதிகள், வசனங்கள், வாக்குறுதிகள். வெறும் வசனங்கள் என்பதை விட இயேசுனுடைய வாக்குறுதிகள். என் கட்டளைகளை கடைபிடிப்பவரோடு நானும் அவர்களை அன்பு செய்வேன், என் தந்தையும் அவர்களை அன்பு செய்வார், நாங்கள் இருவரும் அவரோடு வந்து குடிகொள்வோம், அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன்.
அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய நிகழ்வுகளை அவர்களுக்கு நான் சொல்லுவேன். அவர்கள் வழியாக என்னுடைய திட்டங்களை அறிவிப்பேன், அறிக்கையிடச் செய்வேன். இதெல்லாம் இயேசுனுடைய வாக்குறுதிகள். அதனால்தான் பார்த்தீங்கன்னா நிறைய சபகாரங்கள்லாம் இதுல இருந்துதான் தங்களுக்கான அழைப்பினை ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இயேசு எனக்கு காட்சி கொடுத்தார், இயேசு எனக்கு சொன்னார். அவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான். அது குருக்களாக இருக்கட்டும், துறவியராக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், காட்சி கொடுக்கிறார். ஆனா என்ன நமக்கு யோசிக்க வேண்டியது, இதெல்லாம் கடவுளிடமிருந்து வருகிறதா மனிதரிடமிருந்து வருகிறதா என்று பேதுருவை கேட்பார். எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதையும் நாம் சற்று ஆய்வுபடுத்த ஆக வேண்டும் என்பதும் கடவுளின் செய்தியே. அதனால இந்த மூன்றாவது வெளிப்பாடு, நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்பேன், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள், நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், நானும் தந்தையும் வந்து அவர்களோடு குடிகொள்வேன். இது எல்லாமே ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்குறுதிகள். இதுல எது ஒண்ணு எனக்கு தொடர்புடையதாக இருக்கிறது, இதுல எதெல்லாம் எனக்கு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். மூன்றாவது வெளிப்பாடு, இந்த மூன்று வெளிப்பாடுகளோடு இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் செய்தியும் அல்லது நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற நிகழ்வுகளின் அடிப்படையில நம்முடைய மனசுல என்ன தோணுது அப்படின்னும் போதுதான் இந்த நாடுக்குரிய திருப்பாடல் வரிகள். அனைத்துலகோரே நம்பிக்கையாளர்களை, கிறிஸ்தவர்களை, நீங்க மட்டும் அல்ல, எல்லாருமே, எல்லா உலகமுமே, என்னுடைய செய்தி என்னுடைய ஊருக்கு மட்டுமல்ல, என்னுடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளின் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ்கின்றவர்கள், கிறிஸ்தவர்களே இல்லைன்னாலும் கூட எல்லாருமே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஏன்னா அவர் எனக்கு செய்திருக்கிற செயல்பாடுகளை, நமக்கு செய்கின்ற செயல்பாடுகளை, செய்திருக்கிற செயல்பாடுகளை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். வாங்க, நான் சொல்றது கேளுங்க. ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கார் தெரியுமா, அவற்றையெல்லாம் பாருங்கள், கேளுங்கள், கடவுளை போற்றுங்கள். ஆகவே என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பினிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அதுதான் என் மன்றாட்டை கடவுள் புறக்கணிக்கல, அவருடைய பேரன்பினிடமிருந்து நீக்கவில்லை. ஆகவே எல்லாருமே சேர்ந்து கடவுளை போற்றுங்க என்கின்ற இந்த 66வது திருப்பால் 20வது வசனம் இதற்கு அப்படியே மிக முக்கியத்துவம் வாய்கின்ற, நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிற, ஆற்றலின் ஊற்றாக இருக்கின்ற செய்திகள் தான் திருப்பாடல் 66 20வது வசனம் இன்றைய 4வது வெளிப்பாடு. முதல் வசனமும் 20வது வசனமும் இத்தகைய ஆற்றலை தருகின்ற செய்திகள் 4வது வெளிப்பாடு. இந்த 4 வெளிப்பாடுகளோடு இறைவாக்கினர்களை பற்றிய செய்திகளை நாம் இப்பொழுது விவிலிய செய்திகளையும் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். முதல் வாசகத்துல சமாரியர்கள் மீது தூய ஆவியானவர் பொழியப்பட்டது. சமாரியர்கள் யாரோடு தொடர்புடையவர்கள்? கடவுளோடு தொடர்புடைய மக்கள். இணைச்சட்ட நூட்கள் தொடக்கத்தில் இருக்கிற 5 நூட்களின் இந்த 5 நூட்களை மட்டுமே ஏற்றுக்கொண்ட மக்கள். அப்போ அவங்க அதுக்கு பிறகு என்ன ஆனார்கள்? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுதான் இருந்தார்கள். கடவுளின் செய்தி அவர்களுக்கு சொல்லப்படவில்லையா? சொல்லப்பட்டது, ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை பற்றி செய்திகள் நமக்கு இல்லை. அது தவிர கடவுளின் செய்தி இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் கடவுளின் செய்தி என்பது ஒவ்வொரு காலத்திலும் தொடர்ந்து அறிவிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. இறைவாக்கினர்கள் என்பவர்கள் தொடக்கத்திலிருந்து இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால்தான் நமக்கு இணைச்சட்ட நூல்ல 18ஆம் அதிகாரத்துல மோசே பெரிய இறைவாக்கினராக கருதப்படுவார். அதே போன்று ஆபிரகாமும் இறைவாக்கினர் என்றே அழைக்கப்பட்டார். இப்படி தொடக்கத்திலிருந்து இருக்கின்ற பொழுது இறைவாக்கினர்கள் நூல்கள் என்பவை பிற்காலத்தில் அது தனித்துவமான தனித்தன்மை பெற்ற நூல்களாக உருவாகின்றன. இந்த பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர் என்பவர்கள் யார்? இறைவாக்கினர் ஒருத்தர் தான், ஒரே மாதிரி தான். இல்ல பெரியவங்க கிடையாது, சின்னவங்க கிடையாது. ஆள் பார்த்து இறைவாக்கினர்களாக சொல்லப்படவில்லை. குழந்தைங்க, உயரமானவங்க, குள்ளமானவங்க, கருப்பானவங்க, இப்படிலாம் கிடையாது. எதன் அடிப்படையில் இவர்கள் பெரிய இறைவாக்கினரும் சிறிய இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார்கள்? நூல்களின் அடிப்படையில், அவர்கள் எழுதி வைத்திருக்கிற நூல்களின் அடிப்படையில், அதிகாரங்களின் அடிப்படையில், புத்தகங்களின் அடிப்படையில். விவிலியம் என்பது புத்தகங்களின் புத்தகம். அதனால பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நூட்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நூட்கள், இவற்றையெல்லாம் இணைத்ததுதான் ஒரு பெரிய விவிலிய களஞ்சியமாக இருக்கிறது. அப்ப இந்த இறைவாக்கினர்கள் என்பவர்கள் அவர்கள் எழுதிய எழுத்துக்களின் அடிப்படையில், ஒரு சில பேர் நேரடியாக எழுதியிருக்கிறாங்க, ஒரு சில பேர் தங்களுடைய செயலர்களை கொண்டு எழுதியிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது பெரிய இறைவாக்கினர் என்ற பெரிய நூட்கள் 4 நூட்கள். எசாயா இறைவாக்கினர் மற்றும் எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இவை 4ம் பெரிய இறைவாக்கினர்கள். மீதி இருக்கிற 12ம் சிறிய இறைவாக்கினர்.
பொதுவாக யூதர்கள் தானியேல் புத்தகத்தையும் இறைவாக்கினர்களாக அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கான காரணங்கள் வேறு. ஆனால் நமக்கு கத்தோலிக்க திருவை இவற்றை இந்த 4 இறைவாக்கினர்கள் பெரிய இறைவாக்கினர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். சரி, இந்த இறைவாக்கினுடைய மையச் செய்திகள் என்ன? இதுக்கு நாமோ இறைவாக்கினர்கள் என்பவர்கள் மக்களோடு தொடர்புடையவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களோடும் தொடர்புடையவர்கள். அதிகாரத்தில் இருக்கிறவருடன் சென்று மக்களை மையப்படுத்துவார்கள். மக்களிடம் சென்று நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கடவுளின் கீழ்ப்படுதலை, கடவுளின் ராஜ்யத்தை, அரசினை உருவாக்க வேண்டும், எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்துவார்கள். இவங்கள மாதிரி அரசரிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் எதிர்ப்பை சந்தித்தவர்கள், சம்பாதித்தவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க வர்றதெல்லாம் கடவுளின் பெயரால் வருகிறார்கள், கடவுளின் செய்தியை சொல்கிறார்கள். அதனால எல்லாருக்கும் ஏற்புடையது ஆகாது. இவங்க சொல்றத 2 பேர் கேட்டாங்கன்னா 200 பேர் எதிர்ப்பாங்க. ஏன்னா அது கடவுளின் செய்தி. பல பேரை அது பாதிப்புக்குள்ளாகிறது. அவங்களுடைய விருப்பத்திற்கு செல்லக்கூடாது. கடவுளின் செய்தியை மையப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அது பல எதிர்ப்புகளை கொண்டு வருகிறது. 1-2 பேர் உண்மையா பேசுவாங்க, அவங்களை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அப்படியே எல்லாரும் மாதிரி நம்மளும் போயிடலாம் அப்படின்னு இருப்பார்கள். அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை எச்சரிப்பார்கள். எச்சரித்தாக இது தனக்கு பாதகமாக இருக்கிறது என்று தெரிந்தா சும்மா இருப்பாங்களா? இது எல்லாம் தான் இறைவாக்கினுடைய வாழ்வின் செய்திகள். சரி, இப்போ இத வடநாடு தென்னாடு நம்ம தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். சாலமோனுக்கு பிறகு வடநாடு என்றும் தென்னாடு என்றும் பெறுகிறது. வடநாடு என்பது அவர்கள் 10 குலங்களாக எரோபோவாம் என்கின்ற பணியாளருக்கு அக்கியா இறைவாக்கின் வழியாக கடவுள் 10 குலங்களை தருவார். தென்னாடு என்பது சாலமோன், தாவீது 2 குலம் இருக்கும். இப்போ இந்த 10 குலங்கள் 2 குலங்கள், வடநாடு தென்னாடு. வடநாடு ஏறக்குறைய 722-21 ஆண்டில் கிமுல அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் அசிரியர்களால். அதன் பிறகு தென்னாடு அதுவும் வீழ்த்தப்படுகிறது. இது ஏறக்குறைய கிமு 580. அதன் பிறகு இப்போ வடநாடு தென்னாட்டிலையும் இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். இந்த வடநாடு எரோபவாம் இவங்களிடத்துல எவ்வளவு இறைவாக்கினர்கள் வந்து நம்முடைய விவிலியத்தின் செய்திகளோடு நற்செய்தி அங்க சொல்லி இருக்கிறாங்க. 2 பேர் தான். ஒன்று ஆமோஸ், இன்னொன்று ஓசேயா. ஆமோஸ் நான் இறைவாக்கினன் கிடையாது, இறைவாக்கின குழுநலும் கிடையாதுன்னுவார். ஓசேயா அவருடைய திருமணமே வேற மாதிரி. நீ போய் ஒன்று அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள், வேசி பெண்ணை, அங்கிருந்து குழந்தை பெற்றுக்க, ஓடி போயிடும், மறுபடியும் கூட்டுவா, கல்யாணம் பண்ணிக்க, கூட குடும்பம் நடத்துது. அப்படி என்றால் இறைவாக்கினுடைய வாழ்வும் செய்தியாகிறது, இறைவாக்கின் வாயிலிருந்து வருகின்ற செய்திகளும் செய்தியாகிறது. இது 2 பேர் தான் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. மீறி எல்லாருமே தென்னாட்டில் நற்செய்தி சொன்னவங்க தான், கடவுளின் செய்தி அறிவித்தவர்கள் தான். அப்ப எந்த இறைவாக்கினருமே அவருடைய செய்தி என்பது ஒரு பகுதிக்குரியதாக கிடையாது. எல்லாருக்குமான செய்தி, எல்லா காலத்துக்குமான செய்தி. அவருடைய செய்திகள் கடவுளிடமிருந்து வருகின்றபடினால் அந்த நிகழ்காலத்துக்குமான செய்திகளாக இருக்கின்றன, எதிர்காலத்துக்குமான செய்திகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த இறைவாக்கினர்கள் அவருடைய செய்தி நமக்கு எந்தெந்த காலத்தில் எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? அவர்கள் அடிமைத்தனத்துக்கு முன்பாக இருந்த இறைவாக்கினர்கள் சொன்ன செய்தி என்ன? இஸ்ரேல் மக்கள், அதே போன்று யூதேய நாட்டு மக்கள் அடிமையான பிறகு அவர்கள் சொன்ன செய்தி என்ன? அடிமைத்தனத்துக்கு முன்னாடி அவர்கள் எல்லாருமே மக்களை எச்சரித்தார்கள், அழிவை குறித்து போதித்தார்கள். நீங்க இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இப்படி தண்டனை வரும், உங்களுக்கு அழிவு வரும், கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் சொன்னாங்க. இது அடிமைத்தனத்துக்கு பிறகு. அடிமைத்தனத்தின் பொழுது அவர்களோடு இருந்து கடவுளின் நம்பிக்கை செய்தி சொன்னார்கள். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உங்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார், மீண்டுமாக முன்னைய நன்னிலைக்கு உங்களை கொண்டு வருவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இப்போவாவது உங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாருங்கள், மனம் மாறுங்கள் என்று அடிமைத்தனத்தின் பொழுது சொன்னார்கள். அதன் பிறகு விடுதலைக்கு பிறகு கடவுளுடைய அரசு என்றென்று நிலைத்திருக்கும், கடவுள் மீது நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் நல்லனவே செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். இதெல்லாம் எல்லா இறைவாக்கினர்களும் செய்தது. குறிப்பாக எரேமியா இறைவாக்கினர் அடிமைத்தனத்திற்கு முன்னாடியும் அடிமைத்தனத்தின் பொழுதும். அதனால்தான் அவருடைய துன்பங்கள் துன்புறும் ஊழியனை போல இருக்கும். இறைவாக்கினர் எசாயா துன்புறும் ஊழியரை பற்றி அதிகமாக சொல்லுவார். ஆனால் எரேமியா இறைவாக்கினர் உண்மையாகவே அவர்கள் அடிமைத்தனத்தின் பொழுதும் அதற்கு முன்னாடியும் வாழ்ந்தார். அதனை தொடர்ந்துதான் நமக்கு இறைவாக்கு எசேக்கியேல் ரொம்ப முக்கியம். காட்சி இலக்கியங்களின் வழி திருவெளிப்பாட்டு நூல்ல
எப்படி காட்சி இலக்கியங்கள் சொல்லப்படுகிற காட்சிகள் சொல்லப்படுகிறதோ அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டில் அவரை மாதிரி காட்சிகள் வழியாக ஒரு நம்பிக்கை, எது காட்சிகள் வழியாக கடவுளின் செய்தியை அறிவிப்பு செய்தார். தோண்டு போனவர்கள், சோர்ந்து போன மக்களுக்கு கடவுளின் செய்தி அவரவர்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக கற்பனையின் வழியாக அவர்கள் உணர்ந்து மேன்மை அடையும் பொருட்டு சொல்லப்பட்டது. அப்போ இந்த செய்திகள் எல்லாமே ஒவ்வொரு இறைவாக்கினரும் ஒரே மாதிரி சொல்லல. அவர்கள் சொன்னது பல வகைகளில், பல வழிமுறைகளில், பல பாணிகளில், ஆடலாக, பாடலாக, வாழ்வியல் செய்தியாக, கதையாக, அவர்கள் அதே மாதிரி விடுகதைகளாக சொன்னார்கள். எல்லாத்துக்கும் மேல இறைவாக்கினர்கள் என்பவர்கள் ஜெபிக்கின்றவர்கள். கடவுளின் செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்ற வேளையில அவர்கள் அதை ஜெபமாக அர்ப்பணித்தார்கள். ரொம்ப அதிகமாக ஜெபித்தவர்கள் இறைவாக்கினர்கள். கடவுள் முன்னாடி போயிட்டு மன்றாடியவர்கள். ஆபிரகாம் எப்படி கடவுள் முன்னாடி போயிட்டு சோதோம் கொமாராவுக்கு அவர்களுக்காக கடவுளை மன்றாடினாரோ அதே மாதிரிதான் இறைவாக்கினர்கள் ஜெபித்தார்கள். அந்த இறைவாக்கினுடைய செய்திகள் எல்லாம் அவங்க சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் ஈர்க்கும் வண்ணமாக இருந்தது. அதனால்தான் நாம் இப்போ பைபிள்ல படிக்கிற தமிழ்ல இருக்கிற மாதிரியோ இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரியோ அப்படியே நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்காது. அவங்க அப்படியே அது ஒரு இசையோடு கூடியதாக இருக்கும். அதுவும் எபிரேய மொழியில வாசிக்கின்ற பொழுது திருப்பாடல்கள் கூட இசையோடு இருக்கிறத விட இதுல நம்ம சேர்ந்து பாட்டு பாடுறது உண்மையிலேயே விவிலியத்துல எபிரேய மொழியில வாசிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிற வண்ணமே, விதமே ரொம்ப ஈர்ப்புடையதாக இருக்கும், இசையோடு கூடியதாக இருக்கும், துள்ளல் நடையோடு இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். அவங்க வார்த்தைங்க அது கண்டிப்பாக இருந்தாலும் சரி, அது உற்சாகப்படுத்துகின்ற செய்திகளாக இருந்தாலும் சரி, அதுல அரசியல் செய்திகள் இருக்கின்றது, ஆன்மீக செய்திகள் இருக்கின்றது, அன்றாட வாழ்வியலுக்கான செய்திகள் இருக்கின்றது. இதெல்லாம் தான் இறைவாக்கினர்கள் சொன்னாங்க. அவங்க மேலோட்டமா எல்லாத்தையும் சொல்ல போல நடைமுறையில சொன்னதனால்தான் இறைவாக்கினர் எரேமியா மாதிரி ஆட்களை கணத்துல தூக்கி போட்டுருவாங்க. ஆமோஸ் இறைவாக்கினர் எங்க ஊர்ல வந்து நீ கடவுளின் பெயரால் சொல்லாதுன்னு விரட்டி அடிப்பாங்க. இப்படி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இது இருந்தாலும் இறைவாக்கினர்கள் எப்படி அவர்கள் இந்த இறைவாக்குடைய செய்திகளை பெற்றார்கள்? அவங்களுடைய செய்திகளில் பார்த்தோம்னா இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்றால் அது கடவுளின் அழைப்பாக இருக்கணும். கடவுள் தான் அழைப்பார். அதனால்தான் ஒவ்வொரு இறைவாக்குடைய அழைப்பும் அதில் இருக்கும். எரேமியா இறைவாக்கினராக இருக்கட்டும், எசாயா இறைவாக்கினர் யாராக இருந்தாலும் சரி, கடவுள் அழைத்தால்தான் இந்த இறைவாக்கு பணிபுரிய முடியும். அவருடைய அழைப்பினை அவர்கள் பெறுகின்ற பொழுது அது கடவுளின் செய்தியாக இருக்கிறது. கடவுள் தாமே சொல்கிறார். ஆகவே இவற்றை போய் சொல் என்பார். அவர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் சொல்லுவாங்க, ஆண்டவர் உரைத்ததாவது. அதனால நம்ம வாசகங்களை முடிச்ச பிறகு கூட ஆண்டவரின் அருள் வாக்கு, என்னுடைய செய்தி அல்ல, ஆண்டவர் உரைத்தார், ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார், ஆண்டவர் கூறுகிறார் என்றுதான் சொல்லுவார்கள். இப்படி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதுல கடவுளை பற்றிய மேன்மையையும் கடவுளுக்கிடமிருந்து பெற்றுக்கொண்ட செய்தியையும் அவர்கள் மக்களுக்கு சொன்னாங்க. மக்களிடமிருந்து கடவுள் எதையெல்லாம் விரும்புகிறார் என்பதையும் எடுத்து எம்பினார்கள். இப்படி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதுல கதையும் இருந்தது, கவிதை இருந்தது, ஓமை இருந்தது, பாடல்கள் இருந்தன, எல்லாமே இருந்தன. அந்தந்த சூழலுக்கேற்ப அந்தந்த செய்திகளை அவர்கள் அறிவிப்பார்கள். நிகழ்காலத்துக்குரியவற்றையும் எதிர்காலத்தையும் நோக்கிய செய்திகளை அவர்கள் செய்தார்கள், அறிவிப்பு செய்தார்கள். இந்த செய்திகளோடு இந்த பெரிய இறைவாக்கினர்கள், சிறிய இறைவாக்கினர்கள் என்பதெல்லாம் கடந்து இறைவாக்கினர்கள் என்பவர்கள் கடவுளின் செய்தியை சொன்னவர்கள், கடவுளின்பால் மக்களை ஈர்த்தவர்கள், கடவுள் எதை விரும்புகிறார் என்று அறிவிப்பு செய்தவர்கள். என்றால் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டாங்களா? மக்கள் கேட்கல. கேட்காதவங்க தான் நிறைய, கேட்டவங்க தான் கொஞ்சம். அவர்கள் அதன் பொருட்டு துன்பங்கள் நிறைய ஏற்றார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்கின்ற வேளையில் இந்த பெரிய இறைவாக்கினர் வழியாக நாம் என்ன செய்யணும்? நம்ம விவிலியத்தை வெறும் பக்தி புத்தகமாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூசையில மட்டும் வாசிப்பதல்ல. இன்றைய அரசியல் நமக்கு புரியணும்னா இறைவாக்கினருடைய நூல்கள் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்தும். அரசர்கள் எப்படி மக்களை வழிநடத்துவாங்க, மக்கள் எப்படிலாம் சாய்வாங்க. அரசர்கள் எல்லாமே மோசமானவங்க கிடையாது, மக்கள் எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. இப்படிலாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. எப்படி யாராவது ஒருத்தர் வந்து அவங்க பின்னாடி போவாங்க. இதெல்லாம் நாம இப்ப சொன்னது தவறாகும். விவிலியத்தை வாசித்து பாருங்கள். விவிலியத்துல எப்படியெல்லாம் ஒரு சில பேர் வந்து இப்படிலாம் போகாதீங்க, இப்படிலாம் செய்யாதீங்க, செஞ்சா எவ்வளவு தண்டனை கிடைக்கும், வேணா நீ கடவுளிடத்துல வா,
இறைவாக்கினர்கள் எசாயா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாய் மன்னர் ஆண்டவிடத்தில் நீ ஏதாவது அடையாளம் கேளு, உனக்கு பிரச்சனையா இருக்கா கேளு, கேட்க மாட்டேன் சொன்னவர்கள் அரசர்கள். அதனால அந்தந்த காலத்துல 1-2 பேர் உண்மையை சொன்ன வைத்தியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒரு சில பேர் அப்படியும் கருதப்பட்டார்கள். இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. அப்போ இன்றைக்கு நாமோ நிறைவாக்கு நூல்களை நாம் என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்பதான் நமக்கு அன்றாட நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் புரியும், இன்றைய சமூக நிகழ்வுகள் புரியும். வெறும் பக்திக்கானதல்ல, இது கடந்த கால வரலாறு. எப்படியெல்லாம் அரசர்கள் தோற்று போனார்கள். அரசுகள் தோற்றது வெறும் அரசர்களால் மட்டும் அரசுகள் தோற்கவில்லை, மக்களால், அதே மக்களால் வெளியிடத்து எதிரிகளை கடந்து அவர்களை விட சொந்த மக்களாலேயே சொந்த அரசர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதையும் இறைவாக்கினர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லுகிறது. ஆக இந்த வேளையில விவிலியத்தை வாசிப்போம். விவிலியத்தை வாசிப்பது வெறும் பக்திக்கானது மட்டுமல்ல, ஆளுமைக்குரியது, ஆளுமைப்படுத்துகிறது. அதனால தான் அப்படியே நீங்க நற்செய்திக்கு வாங்க, இயேசு சொன்னது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது? உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் வாழ்கிறேன் நீங்கள் வாழ்வீர்கள். இயேசுவே சாவ போறாரு, சாவத்துக்கு முன்னாடி சொல்றாரு, இது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிருக்கும்? அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், யாரும் பார்க்க முடியாது, யாரும் அறிந்து கொள்ள முடியாது, அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுள்ளும் இருக்கிறார். எவ்வளவு பேருக்கு புரியும்? நமக்கு இப்ப புரியுது, நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சொன்னப்ப யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? புரிந்து கொண்டார்களா? ஆனால் நம்பிக்கை கொண்டால் நடக்கும். இப்ப இல்ல, நமக்கு தான் இப்ப புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு அறிவும் ஞானமும் இல்லையே என்று எவ்வளவு முறை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த ஞானம் எப்போ வரும் நமக்கு? ஆகவே இயேசு சொன்னதெல்லாம் அப்பா அவங்களுக்கு புரியல. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான், தூய ஆவியானவர் பொழியப்பட்ட பிறகுதான் புரிந்தது. இந்த மாதிரி தான் இறைவாக்கினுடைய செய்திகள். அதனால்தான் இயேசு பெரிய இறைவாக்கினராக கருதப்படுகிறார். அவர் இறைமகன், அதே வேளையில இறைவாக்கினராக தந்தையின் செய்தியைத்தானே தொடர்ந்து சொன்னார். நானும் தந்தையை குடிகொள்வேன் என்று சொன்னார், நான் அவருக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். இதெல்லாம் நமக்கு எளிதாக புரியும் நிகழ்வுகள் அல்ல, நிகழ்காலத்துக்கு உரியவை, எதிர்காலத்துக்கு உரியவை. ஆகவே இந்த வேளையில இறைவாக்கினர் என்பவர் ஜெபித்தவர், இறைவாக்கினர் என்பவர் வழிபாட்டின் தலைமையேற்றவர், வழிபாடுகள் வாழ்வோடு தொடர்புடையவன் சொன்னவர். அதனால ரொம்ப சிக்கலும் வந்தது. எரிபலிகளை விட கீழ்ப்படிதலை மேலானது சாமுவேல் இறைவாக்கினர் சொல்லுவார். ரொம்ப சாதாரணமானதல்ல. ஆக இத்தகைய செய்திகளோடு இந்த நாள்ல பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர் என்பது நூல்களின் அடிப்படையிலே தவிர எந்த ஒரு மனிதருடைய, எந்த ஒரு இறைவாக்கினுடைய உருவத்தின் அடிப்படையில் அல்ல, பணியின் அடிப்படையிலும் அல்ல. இறைவாக்கினர் என்பவர் கடவுளின் செய்தியை சொன்னார். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற வகையில அவர்கள் கடவுளின் செய்தியை மக்களுக்கு அறிவிப்பு செய்தார் என்ற இந்த பின்புலத்தோடு மீண்டும் ஒரு முறை அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் கடவுள் என்னுடைய மன்றாட்டை கேட்டார், அவருடைய பேரன்பை எனக்கு உறுதிப்படுத்தினார். என் மன்றாட்டை கேட்ட கடவுள், தன்னுடைய பேரன்பை நீக்காத கடவுள் போற்றி என்கின்ற அதே செய்தியோடு இன்னைக்கு நீங்க இறைவாக்கினர் வழியாக பெற்றுக்கொண்ட செய்திகளால் மேன்மையடைந்து வளமையும் வாழ்வையும் பெற்றிட உங்களோடு சேர்ந்து நானும் திருப்பலியை ஜெபிக்கிறேன், திருப்பலியை போடுக்கிறேன். ஜெபங்களுடன் இறையாசை. கண்ணு மூடுங்க. செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வோம். கடவுள் இந்த செய்திக்கு நம்முடைய பதில் மொழியை சொல்லுவோம். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, ஆண்டவரின் வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, ஆண்டவரின் வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம். தந்தை மகன்
சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய பிரசனத்திலே இறைவாக்கினர்கள் மக்களுக்காக மன்றாடியது போன்று நாம் ஒரு இறைவாக்கினரே இந்த எண்ணத்தோடு நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்மை ஜெபி கேட்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் பணியாளர்கள், துறவியர்கள் ஆகிய அனைவரும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப தங்கள் பணி வாழ்வை உறுதிப்படுத்தி இறை சமூகத்தை ஆன்மீக வழியிலும் வழிநடத்தி செல்ல தேவையான உம் அருளை நிறைவாய் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாற்றத்தை விரும்பும் எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும், சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்திடவும், நாட்டிற்கும் உலகிற்கும் பயனுள்ளவர்களாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, வரவிருக்கின்ற புதிய கல்வி ஆண்டில் எம் பிள்ளைகளையும் இளையோரையும் கரம் பிடித்து வழிநடத்தும். அவர்கள் சிறந்த கல்வியை பெற்றிடவும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கவும், பெற்றோருக்கும் பெரியோருக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழவும் அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான எம் இறைவா, உலகெங்கும் இயற்கை சீற்றங்களாலும் தொற்று நோயினாலும் போர்களினாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியோர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் மற்றும் தங்களின் வாழ்வாதாரங்களை இழந்தவர்கள் ஆகிய அனைவருக்கும் தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோம். நம்முடைய ஜெபங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம். எனது ஜெபம் என்ன? என்னுடைய ஜெபத்தில் இன்று நான் யாருக்காக ஜெபிக்கிறேன்? நம்முடைய எல்லா ஜெபங்களையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Thank you.
மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையா கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிட்டு பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களுமை நோக்கி எழுவனவாகும். இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் இப்பொழுந்திருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய் கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வு தோழாயிற்று. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆட்சிமிக்கோரும் அதிகாரம் கொண்ட திருத்தூதர்களும் முதமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்தமாக்க நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்று கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது உயிர்ப்பினை
கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கொண்டு வாழ்வுதறி வெப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு கொடுக்கிறோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்முடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து எத்தும் மரமிரளும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். பல்வேறு ஜெபங்களோடு ஜெபிக்கிறோம். எனது ஜெபம் என்ன? என்னுடைய ஜெபத்தில் இன்று நான் யாருக்காக ஜெபிக்கிறேன்? நினைவு கொண்டவாறு இயேசுவின் வல்லமைக்கு ஜெபத்தோடு நம்முடைய எல்லா ஜெபங்களையும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் சொல்லி திருத்தவர்களுக்கும் முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றென்று வாழ்ந்த செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றவர். கடவுளுடைய செய்தியை அறிந்து கொண்டதை நம்முடைய வாழ்விலே ஆற்றலோடு செயல்படுத்த அழைக்கின்றவர் இவரே. இவரே உலகின் பாவங்களின் போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருந்த நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாட்டு. மகிமநீரை லூர்து அன்னையே, அமல உற்பவியே, இரக்கத்தின் தாயே, உடல்நலமற்றோருக்கு ஆரோக்கியமே, பாவிகளின் அடைக்கலமே, துயருவரின் ஆறுதலே, உம்மை தேடி வந்தேன், என்னை மனமிறங்கும். என் தேவைகள், தொல்லைகள், துன்பங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். உம்மிடம் நம்பிக்கையோடு வந்தவர்கள் உடல் உள்ள நலம் பெற்றுள்ளனர். இந்த நம்பிக்கையோடு தாயின்போடு கூடிய உமது பரிந்துரைக்காக நான் வந்துள்ளேன். என் விண்ணப்பங்களை கேட்டு உம் திருமகனிடமிருந்து அவற்றை எனக்கு பெற்றுத் தந்தரலாம். உமது திருப்பண்புகளை நான் பின்பற்றவும் உம்மோடு ஒரு நாள் மகிமையில் பங்கேற்கவும் எனக்கு அருளை பெற்றுத் தாரும். ஆமென். புனித லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண அறிவிப்பு. நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டம் மடிப்பாக்கம் பங்கு புனித லூர்து அன்னையாலயம் தந்தை மாணிக்க வாசகம் தாய் கௌரி இவருடைய மகன் லட்சுமிநாதன் என்பவருக்கும், கோட்டார் மறை மாவட்டம் ராமன் புதூர் திருக்குடும்ப கோவில் ஆலயம் தந்தை ஜான் டார்வின் தாய் அனிதா சகாய பானு இவருடைய மகள் ஆக்னஸ் செலிசியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது ஓலை. மடிப்பாக்கம் பங்கு புனித லூர்து அன்னை ஆலயம் செங்கல்பட்டு மறை மாவட்டம் தந்தை எல்வின் தாய் ஜெயஸ்ரீ இவருடைய மகன் ஆந்தனி அரவிந்த் என்பவருக்கும், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் புனித பிரகாச மாதா ஆலயம் லஸ் பங்கு தந்தை பீட்டர் ரமேஷ் தாய் நிஷாந்தின் பிரசில்லா இவருடைய மகள் இன்ஃபென்ட் ரெய்னா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஓலை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் மடிப்பாக்கம் பங்கு புனித லூர்து அன்னை ஆலயம் தந்தை சேவியர் ராஜன் தாய் ஆந்தனி கிரகரி இவருடைய மகன் லாரன்ஸ் மணிராஜ் என்பவருக்கும், தருமபுரி மறை மாவட்டம் கிறிஸ்து பாளையம் பங்கு புனித அமல உட்பவ அன்னை ஆலயம் தந்தை பிரான்சிஸ் தாய் ஜோசப் ஸ்டெல்லா மேரி இவருடைய மகள் எலன் ஆரோக்கிய மேரி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஒளி. செங்கல்பட்டு மறை மாவட்டம் மடிப்பாக்கம் பங்கு புனித லூர்து அன்னை ஆலயம் தந்தை சுரேஷ்குமார் தாய் கிளாரா பெட்சி இவருடைய மகன் ஆகாஷ் இமானுவேல் என்பவருக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் காசிமேடு பங்கு புனித தெரேசால் ஆலயம் தந்தை அம்புரோஸ் தாய் மேவிஸ் ராசாத்தி இவருடைய மகள் ருஃபியா மேரி இவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஓலை. திருமணத்தில் பங்கு தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்களாகிய உங்களுடைய பொறுப்பு. நண்புக்குரியவர்களே, பொது உயிர்ப்பு காலத்துடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். இந்த தெய்வீக திருப்பலியை ஒருங்கிணைத்தவர்கள் புனித யாகப்பர் அன்பியரை மக்கள். கரங்களை தட்டி நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை தெய்வீக திருப்பலியை சிறப்பிக்கிறவர்கள் புனித தோமையார் அன்பியரை மக்கள். தகுந்த தயாரிப்போடு திருநிகழ்வை ஒருங்கிணைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விடுமுறை விவிலிய பள்ளியை பற்றி தொடர்ந்து அறிவித்து வருகிறேன். விபிஎஸ் வருகிற 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை நடக்கும். 17ஆம் தேதி வெறுமனே துவக்க விழாவாகவும், திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரை ஒரு 7 நாட்களுக்கு பிள்ளைகளுக்கான விடுமுறை விவிலிய ஒருங்கிணைக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் அருட்சகோதரர் வந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பார்கள். இது இல்லாமல் ஒரு சிலர் தன்னார்வ தொண்டர்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு உதவி செய்யலாம். நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி கற்பிக்கிறவர்களை தவிர்த்து போனவரிடம் கூட ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்வு. அவர்கள் பங்கெடுக்காமல் வேறு யாராவது விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்வது, குழந்தைகளுக்கு மறைக்கல்வி சொல்லித் தருவதில் ஆர்வம் இருந்தால் தயவு கூர்ந்து நம்முடைய வேதியர் ஜான் அவர்களை அணுகி உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே குழந்தைகளை 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை விடுமுறை விவிலியப்பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். குழந்தைகளுக்கான மதிய உணவும் சிற்றுண்டியும் வழங்குகிறோம். யாராவது பொருளாதார உதவி செய்கிறவர்கள் தாராளமாக அணுகி குழந்தைகளுக்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்குரிய மாதந்தோறும் 11ஆம் தேதி லூர்து அன்னைக்கு சிறப்பு நவநாள் எடுத்து ஜெபிக்கிறோம். நாளை மாதத்தினுடைய 11ஆம் தேதி. மே மாதம்ன்றதுனால நீங்கள் யாருமே கோயிலுக்கு வர மாட்டீங்க, எல்லாம் பாதி பேர் வீட்டில் இருக்கிறனால ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலை திருப்பலி மாலை திருப்பலிலாம் நான் 2 வேளையும் திருப்பலி வைக்கிறேன் இந்த மாதம் முழுவதும். ஆனாலும் கூட ஒரு வேளை எல்லாம் ஊருக்கு போகிறதுனால நிறைய பேர் வர முடியல. ஆனால் இருக்கிறவர்கள் நீங்கள் தாராளமாக பங்கெடுக்கலாம். எனவே சிறப்பு நிகழ்வுகள், சிறப்பு திருப்பலிகளில் நாம் வெளியிலிருந்து தந்தையர்களை அழைக்கிறோம்.
நான் பூச வச்சா பரவாயில்ல, எனக்கு தெரியும் நீங்கள்லாம் பக்திமான்கள், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வர முடியல அப்படின்னு. பட் வெளியிலிருந்து அருட்தந்தையர்கள் வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது ஒரு மடிப்பாக்கம் பங்குக்கான ஒரு நேம் செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதனால் தயவு கூர்ந்து அதற்காக மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியோடு நாம் பல வேளையில் நிறைவடைகிறோம். சண்டே பூசை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அப்படி அல்ல, அதெல்லாம் ஆன்மீகம். இறைவனை ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வது தான் ஆன்மீகம். எனவே நேரம் கிடைக்கிற பொழுது இந்த மாதம் முழுவதும் வணக்க மாதத்திலே காலையும் மாலையும் அணியின் கெபி முன்பு திருச்சிவ மாலையும் தொடர்ந்து தெய்வீக திருப்பலி நிறைவேற்றுகிறோம். நாளை சிறப்பாக 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு திருச்சிவ மாலையும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும், அதைத் தொடர்ந்து தெய்வீக திருப்பலியும் மதிய அன்பின் விருந்தையும் ஒருங்கிணைக்கிறோம். மாலை 6 மணிக்கு திருச்சிவ மாலை, அன்னையினுடைய திருத்தேர் பவனி, தொடர்ந்து நற்கருணை ஆராதனை, தெய்வீக திருப்பலி, இரவு அன்பின் விருந்தையும் வழங்குகிறோம். லூகாஸ் அன்பிய இறை மக்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்னுடைய விருப்பம். எனவே தயவு கூர்ந்து சிரமம் எடுத்து நேரம் எடுத்து அன்னையினுடைய ஆசிரியை பெற நாளை நடக்கிற திருநிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை ஒருங்கிணைத்து ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தர இருக்கிறவர் அருட்தந்தை லியோ எட்வின் அவர்கள். நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அச்சரப்பாக்கம் ஆரோக்கிய மழை மலைமாத அருட்தலத்திலே 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக இறைப்பணியையும் நற்கருணை ஆராதனை பணியையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவர் நாளை வந்து மாலை தெய்வீக திருநிகழ்வை ஒருங்கிணைப்பார். எல்லோரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வார ஞாயிறு காணிக்கை 30,158 ரூபாய். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கும் அன்பிற்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய அருளுதவியால் பொருளுதவியால் பங்கை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம் அன்பு அருட்தந்தை லூகாஸ் ராஜ் அவர்கள், நம்முடைய மறை மாவட்ட குரு, விவிலியத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கொடுக்கணும், நேரம் கொடுத்தால்தான் எல்லாவற்றையும் விலக்கி சொல்ல முடியும் விவிலியத்தை பற்றி. பட் இருந்தாலும் கூட திருப்பலியில் உங்களுக்கு ஒரு இறைவார்த்தையின் மீது ஒரு சுவையை ஏற்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் தந்தையானவர் எல்லா மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிற தெய்வீக காலை ஆங்கில திருப்பலி 8 மணி தெய்வீக திருப்பலியிலே இறைவார்த்தையை பற்றி நற்செய்தி, பழைய ஏற்பாடு நூட்கள், புதிய ஏற்பாடு நூட்களை பற்றி சற்று விளக்கம் அளித்து தெய்வீக திருப்பலியோடு அதை ஒருங்கிணைக்கிறார். எனவே இன்றைக்கு தந்தை வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னும் ஒரு 4-5 மாதங்களுக்கு அவர் தொடர்ந்து வருவார். எனவே உங்கள் சபையின் சார்பாகவும் தந்தையர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, புதிய குடும்ப அட்டைகளை நாம் போட்டிருக்கிறோம். எல்லாரும் வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பியங்களை சந்திக்கிற பொழுதுதான் ஒரு சிலருக்கு பங்குல என்ன நடக்குதுன்னே தெரியுது. குடும்பங்களை சந்திக்கிற போது இன்றும் ஒரு சிலர் பழைய கார்டுகளே வச்சுன்னு இருக்கிறீங்க. நம்ம பழைய கார்டை புதிதாக நாம் மாற்றிருக்கிறோம் 2026. எனவே தயவு கூர்ந்து புதிய குடும்ப அட்டைகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எனவே மிக விரைவாக குடும்ப கார்டுகளை, புதிய அட்டைகளை பெறாதவர்கள் பங்கு அலுவலகத்தில் என்னையோ சந்தித்து புதிய குடும்ப அட்டைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறமாக அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்வரியுங்கள். என்றென்றும் உள்ள எல்லா இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பான நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்கரின் அடையாளத்தின் கடிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.